அவருடைய கூட்டணி கட்சிகளை முதலில் ஒருங்கிணைத்து அவர்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கட்டும். அதிமுகவோடு நட்பாக இருக்கிற பாமக, அதிமுகவோடு நட்பாக இருக்கிற பிற கட்சிகள் சிதறி கிடக்கின்றன. அதிமுக அந்த கட்சிகளை ஒருங்கிணைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களோடு தொகுதி பங்கீடு செய்வதில் ஆர்வம் காட்டாமல் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு அழைப்பு விடுப்பது என்பது அவர்களின் உள்நோக்கம் என்ன என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. எங்கள் மீது உள்ள கரிசனம் என்று புரிந்து கொண்டாலும், அது உண்மைதான் என்று ஏற்றுக்கொண்டாலும், ஆனால் அவர்களின் அணுகுமுறையில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் மிக தெளிவாக இருக்கிறது. திமுகவிலே நாங்கள் 3 தொகுதிகளை கேட்கிறோம், தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். அது வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். ஆனாலும் திமுக கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் பயணிப்போம் என்பதுதான் உண்மை. அதிலே எந்த மாற்றமும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வளர்ச்சியை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கு. இப்போ 4 எம்எல்ஏக்கள் 2 எம்பிக்கள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்த சீட்டு பகிர்வு நேரத்தில் இந்த 2 சீட்டிலே நிக்கிறாங்க திமுக விடுதலை சிறுத்தைகளை குறைச்சி எடை போடுதான். அந்த கோணத்தில் நீங்கள் சொல்லுவதைப் போல பலரும் சொல்லுகிறார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றிருக்கிற அணி என்பது ஒரு மெகா கூட்டணி. 10 கட்சிகள் இடம்பெற்றுள்ள கூட்டணி. விடுதலை சிறுத்தைகளை எப்படி அவர்கள் அரவணைக்கிறார்களோ அப்படி ஒவ்வொரு கட்சியையும் அவர்களின் தேவையை உணர்ந்து அரவணைக்க வேண்டிய பொறுப்பில் திமுக இருக்கிறது என்பதையும் நாங்கள் அறிவோம். ஒரு கூட்டணியின் அங்கமாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த கூட்டணியின் நலன்களை பற்றி கவலைப்படாமல் ஒரு முடிவை எடுக்க முடியாது. எங்கள் நலன்கள் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு கூட்டணியின் நலன்களும் முக்கியம். எங்கள் வெற்றி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு கூட்டணியின் வெற்றியும் முக்கியம். அந்த வகையில் ஒரு பரஸ்பர புரிதலோடு தான் எங்கள் முயற்சிகளும் இருக்கும், பேச்சுவார்த்தைகளும் இருக்கும். எனவே எங்களை குறைத்து மதிப்பிடுகிறார்கள் என்று நாங்கள் கருதவில்லை. அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு எழவில்லை. இந்த 10 ஆண்டுகளை பொறுத்தவரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளிலேயே விடுதலை சிறுத்தைகள் தான் வளர்ந்துகிட்டு இருக்குது. வாக்கு வங்கிகளாக இருக்கட்டும், தொகுதியிலும் சரி. ஆனா அது கூட மற்ற கூட்டணி கட்சிகள் ஒப்பிடும் போது அப்படி வளர்ச்சிகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறது சரிதானே, கொடுத்துதான் ஆகணும். நீங்க வேணா திமுக தலைவரிடம் பேசுங்க, எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்கள். எல்முருகன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தலித்துகள் மேலோங்கி வர்றதுக்கு திமுக விருப்பப்படல, அதனால விடுதலை சிறுத்தைகளுக்கு அதிகப்படியான சீட்டுகள் ஒதுக்குறதுல தாமதப்படுத்துறாங்க, இழுபறியில் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அவருக்கு அவருடைய நன்றி. அவ்வளவுதான். வேற தொகுதிகளோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? திமுக தனி தொகுதியும் கேட்டிருக்கீங்க, 3 தொகுதிகளோட சேர்த்து பேசிட்டு இருக்கிறோம். இப்ப இன்னும் ஒரு தடவை தானே சந்திச்சு பேசிட்டு இருக்கிறோம். எப்போதுமே பேச்சுவார்த்தையில 2 தடவை 3 தடவைங்கிறது எல்லா கூட்டணியிலும் நிகழக்கூடியதுதான். நாங்கள் 2வது கட்டத்துக்கு நேற்று போவதாக இருந்தது, நேற்று போக முடியவில்லை. 2 நாட்களில் நிச்சயம் நாங்கள் சந்திக்கத்தான் போகிறோம். அப்போது உங்களுக்கு உண்மை விளங்கும். இன்னைக்கு நடந்ததுதான். இல்ல, ஒரு 2 நாட்கள் திமுகவுடைய மாவட்ட செயலர் சிட்ரஸ் என்பவருடைய ஆட்கள் அங்க தாக்கி இருக்காங்க. ஒரு படம் எடுக்க சென்றதுக்காக ஒளிப்பதிவாளர் மீதும் திருப்பி ஒரு வழக்கு, பொய் வழக்கு போடப்பட்டிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்காக பத்திரிகையாளர் ஒளிப்பதிவாளர் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். ஊடகவியலாளர்களுடைய பாதுகாப்பு முக்கியமானது. எவ்வளவு மாறுபாடான முரண்பாடான செய்திகளை ஊடகங்கள் பதிவு செய்தாலும் கூட அது அவர்களுக்கான ஜனநாயக உரிமை என்கிற புரிதலோடு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஊடகவியலாளர்களை அணுகுகிறது. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது வேதனை அளிக்கிறது. கண்டிக்கிறோம்.